அம்மா நீங்கெல்லாம் அம்மனுக்கு தீ மிதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம் சாமி. பாருங்க சாமி, சின்ன பசங்க நாங்க எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி சாமி கிட்ட படிச்ச மஞ்சள் துணி கட்டிட்டு வந்திருக்கோம். சரி, அப்படின்னா நீங்க எல்லாரும் வரிசையா வந்து நின்னுண்டு தலையில ஒவ்வொருத்தரா மஞ்சள் தண்ணி ஊத்திண்டு அப்படியே வந்து நெருப்பு மிதிங்க. வாங்கோ. ஐயரே ஒரு நிமிஷம். சொல்லுங்கோ, என்ன விஷயம்? நானும் தீ மிதிக்கலான்னு இருக்கிறேன். ஓ, நீங்க தீ மிதிக்க போறீங்களா? ரொம்ப சந்தோஷம், கேட்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு. மம்மி மம்மி, நீ எதுக்கு மம்மி தீ மிதிக்க போற? நம்மளுக்கு அப்படி என்ன வேண்டுதல் இருக்குது? அனுஷ்கா, இப்போ உங்க அப்பா கவுன்சிலரா இருக்கிறாரு. அடுத்து உங்க அப்பா எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும் தான் இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீ மிதிக்க போறேன். இந்த அம்மனு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா. உங்க அப்பா தான் சொன்னாரு, இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீ மிதிச்சோன்னா கண்டிப்பா பலிக்கும்னு சொன்னாரு. உங்க அப்பா கவுன்சிலரா இருக்கும் போதே நம்ம இம்புட்டு வசதியில வாழறோம். உங்க அப்பா மட்டும் எம்எல்ஏ இல்ல மினிஸ்டர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோ, இன்னும் நம்மளுக்கு எவ்வளவு வசதி வரும். அதுக்காக தாண்டி இந்த வேண்டுதல். ஓ அப்படியா மம்மி? ஓகே ஓகே. அதான் நீ காரியம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டியே. நீ காரியம் இல்லாம காக்கா கூட ஓட்ட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் மம்மி. அம்மா, நீங்க பேசி முடிச்சிட்டேல அம்மாவும் பொண்ணு சேர்ந்து நாய் ஆகிறது. அங்க பாருங்க, எல்லாரும் தீ மிதிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரா தீ மிதிக்கணும். ஷட்டு புட்டுன்னு இதோ அம்பாள் பாதத்துல இருக்கிற இந்த மஞ்சப்படையவை கட்டிண்டு வந்து நில்லுங்கோ. உங்களுக்கும் மஞ்சள் தண்ணி ஊத்திட்டா அதுக்கப்புறம் நீங்க தீ மிதிக்கலாம் தாராளமா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்னது? நான் இந்த மஞ்சள் துணியை கட்டணுமா? இந்த துணியை பார்க்கறதுக்கு சாதாரண வாயில் புடவை மாதிரி இருக்குது. அந்த துணியை போய் என்ன கட்ட சொல்றீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த துணியெல்லாம் என்னால கட்ட முடியாது. நான் இந்த காஸ்ட்லி சில்க் சாரியோட தான் இருப்பேன். நான் இந்த சாரியோட தான் தீ மிதிப்பேன். இப்பவே சொல்லிட்டேன். நான் மஞ்சள் துணிலாம் கட்டிக்கிட்டு வந்து நின்னா என் இமேஜ் என்ன ஆகுறது? மத்தவங்க வேணா இந்த மாதிரி மஞ்சள் துணி மஞ்சள் பாவாடை கட்டிட்டு வரட்டும், ஆனா என்னாலலாம் முடியாது. அதானே, எங்க அம்மாவை போய் இந்த மாதிரி புடவைலாம் கட்ட சொல்றீங்க? எங்க அம்மா இது வரைக்கும் இந்த மாதிரி புடவையே கட்டினது இல்ல, தெரியும்ல. அவங்க எப்பவுமே பட்டு புடவையில தான் இருப்பாங்க. இந்த புடவையை பார்த்தா ஏதோ ரேஷன்ல குடுக்குற புடவை மாதிரி இருக்குது. இந்த புடவையை போய் கட்ட சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, இந்த கோயில்ல தீ மிதிக்கணும்னா ஒரு ஐதீகம் இருக்குது. இங்க நிக்கிறா பாத்தீங்களா, இவாலாம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் விரதம் இருந்து அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மாதிரி மஞ்சள் துணி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தீய மிதிக்க போறா. நீங்க நம்ம எடுத்ததுமே திடுப்புன்னு வந்து தீய மிதிக்கணும்னு சொல்றீங்க. சரி, போனா போதுட்டா நீங்க மஞ்சள் துணி கூட மாத்த மாட்டேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் உங்க விருப்பம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்களாச்சு இந்த அம்மனாச்சு தெய்வ குத்தத்துக்கு ஆளாச்சுன்னா அதுக்கு கோயில் பொறுப்புல சொல்லிட்டேன். கயிறே, உனக்கு வேஸ்தன்றதே கிடையாது. வந்தவங்களுக்கு கல்பரத்தை காமிச்சோமா, தட்டில் உந்த காசை எடுத்து பத்திரமா எடுத்து வச்சோமா போனோமான்னு இல்லாமல் நான் பாடம் எடுத்து கிடக்குறேன். அதான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அந்த சாதாரண படம்லாம் கட்ட முடியாது, மஞ்சள்லாம் கட்ட முடியாதுன்னு. அப்போ நடன் நொய்யின்னு இது பண்ணி அவங்களை இம்சை கொடுத்துக்கினே இருக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாம் உங்கள் விருப்பம். இன்னைக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிட்டேன். போங்கோ. நீங்களாம் ரெடி தானே? மசன்னு நின்று இருக்காம சீக்கிரம் வந்து மஞ்சள் ஊற்றிட்டு வந்து நெருப்பு மிதிங்க. வாங்கோ. ஏமாமா, அந்த அம்மா சொன்னதை கேட்டீங்களா? நம்ம ஐயரு அம்மன் கிட்ட வச்ச மஞ்ச புடவையை தான் கட்டணும்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா இந்த புடவையெல்லாம் கட்ட மாட்டேன்னு எப்படி வீம்பா சொல்லுது பாத்தீங்களா? அவதான் ரொம்ப திமிரு பிடிச்சவளாச்சே, அதனாலதான் இந்த மஞ்ச புடவைய கட்ட மாட்டேன்னு சொல்றா. அவ பேசின எல்லாத்தையும் அந்த அம்மன் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறா. அந்த அம்மனே அவளுக்கு நல்லா கூலி கொடுப்பா. பசங்களா, நீங்க எல்லாரும் வரிசையா நில்லுங்க. நான் உங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறேன். நான் மஞ்சள் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த சாமியை நல்லா வேண்டிக்கினேன். நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல பசங்களா இருக்கணும்னு அந்த அம்மன் கிட்ட மனசார நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தீ மிதிங்க. நீங்க சாமியை நல்லா பயபக்தியோட மனசார நல்லா வேண்டிக்கிட்டாதான் அந்த நெருப்பு உங்களுக்கு சுடாது. நீங்க ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனமா நெருப்பு மிதிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த நெருப்பு உங்களை சுட்டுடும். நான் இப்பவே சொல்லிட்டேன், முழு பயபக்தியோட அந்த தீ மிதிக்கணும், சரியா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க நல்லா அம்மனை மனசார நினைச்சு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தீ மிதிச்சீங்கன்னா இந்த நெருப்புக்கு சுத்தி இருக்கு தெரியுமா பூ, இத மிதிக்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு இந்த சினிமா கினிமா நினைச்சுக்கிட்டு வேடிக்கையா நடந்தீங்கன்னா இந்த நெருப்பு உங்க காலை சுட்டுடும். அதையும் நான் இப்பவே சொல்லிவிட்டேன், சரியா? சரி, நேரம் ஆகுது, வாங்க எல்லாரும் தீ மிதிங்க. சாமி, நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாயி ஏழைங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணணும். நீ தான் அதுக்கு அருள் புரியணும். நான் அதுக்காக வேண்டிக்கிட்டு தான் இப்ப நான் தீ மிதிக்க போறேன். சாமி, இந்த தீ மிதிக்கும் போது என் கால் எதுவும் சுடக்கூடாது. நீ தான் என்ன பாத்துக்கணும்.
அபி மஞ்சள் தண்ணி ஊத்தியாச்சு, நீ நடக்க ஆரம்பிக்கலாம். தீ மேடை தயாரா இருக்குது. யார் யாரெல்லாம் தீ மிதிக்கணும் அவெல்லாம் மஞ்சள் துணி கட்டிண்டு மஞ்சள் தண்ணி ஊத்திண்டு சீக்கிரமா வந்து தீயை மிதிக்கலாம். வாங்க வாங்க சட்டை போட்டுன்னு வாங்கோ. சாமி எனக்கு கால் சுடக்கூடாது, நீ தான் பாத்துக்கணும். நல்ல வேளை நம்ம சாமிய நல்லா வேண்டிக்கிட்டதுனால நம்மளுக்கு கால் சுடவே இல்ல. எனக்கு எதுவுமே வலியே தெரியல, நெருப்புல மிதிச்சா மாதிரியே தெரியல எனக்கு. அம்மா அடுத்தது நான் தீ மிதிக்கிறேன், எனக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துமா? ஹேமா மஞ்சள் தண்ணி ஊத்திட்டேன்டி, அம்மனை மனசார நினைச்சுக்கிட்டே தீ மிதிடி. சாமி நான் பெருசாயி டாக்டர் ஆகணும், நான் ஏழைங்களுக்கு இலவச மருத்துவம் பண்ணணும், இதுதான் என்னோட ஆசை. அதை நீதான் சாமி நிறைவேற்றணும். அப்பா எனக்கு வலிக்கவே இல்ல, நல்ல வேளை எனக்கு எதுவுமே தெரியல. இந்த நெருப்பு மிதிக்கிறது நல்லா இருக்குது, நான் பயபக்தியோட வேண்டிக்கிட்டதுனால இந்த நெருப்பு என் காலை சுடல. நிலா நீ சாமியை நல்லா வேண்டிக்கோ, வேண்டிக்கிட்டே பயபக்தியோட தீ மிதிக்கணும் சரியா? நிலா உனக்கும் மஞ்சள் தண்ணி ஊத்தியாச்சு, நீயும் தீ மிதிக்க ஆரம்பிக்கலாம். சாமி என்ன எங்க அம்மாவை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீ தான் காப்பாத்தணும். எங்க ஊருக்கு நீ நிறைய மழை கொடுக்கணும், யாருமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது. நீ தான் சாமி எங்க ஊருக்கு காவலா இருக்கணும். எனக்கு கொஞ்சம் கூட வலியே தெரியல, எனக்கு ஏதோ பூமலை நடக்கிற மாதிரி இருக்குது. அம்மா தாயே நான் பெருசானதும் சிஎம் ஆகணும், தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகணும். முதலமைச்சராயி எல்லா ஏழைங்களுக்கும் நான் உதவி செய்யணும், நீதான் அதுக்கு உதவி செய்யணும். அம்மா அங்க பாத்தியாம்மா பிரீத்தி வேண்டறத? நம்மளாச்சும் எம்எல்ஏ ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் தான் நினைச்சோம், அவ டைரக்டா சிஎம் ஆயிடணும்னு பாக்குறாமா. இதெல்லாம் ஓவரா தெரியல அவளுக்கே. விடுடி விடுடி, அவளாலலாம் ஆசை மட்டும் தான் பட முடியும், சிஎம் எல்லாம் ஆக முடியாது. அவ ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா விடு, அதெல்லாம் சாமி நிறைவேற்றிருமா? அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கிறோம்? சாமி நீதான் என்ன காப்பாத்தணும், இந்த நெருப்பு என்ன சுடக்கூடாது. அப்பா எனக்கு எந்த சூடுமே தெரியல, நல்லா இருக்குது இது மேல நடக்கும்போது. மா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாரும் தீ மிதிச்சாச்சு, நீங்க மட்டும்தான் பாக்கி. நீங்க தான் கடைசி ஆளு, நீங்க வந்து தீ மிதிங்க வாங்கோ. வரேன் வரேன். மா யாராச்சும் அவளுக்கும் மஞ்சள் தண்ணி ஊத்துங்கோ. என்னது மஞ்சள் தண்ணி ஊத்தணுமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இது எவ்வளவு காஸ்ட்லியான சாரி தெரியுமா? இதுல போய் மஞ்சள் தண்ணி ஊத்த சொல்றீங்களே. மஞ்சள் தண்ணி ஊத்துனா என்னோட பட்டு புடவைல மஞ்சள் கரையாடுன்னு உங்களுக்கு தெரியாது? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நான் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு தான் நான் இந்த தீ மிதிக்கிறேன். எனக்கு இந்த மஞ்சள் துணி கட்டுறது மஞ்சள் தண்ணி ஊத்துறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் டைரக்டா தீ மிதிக்க ஆரம்பிச்சிடுறேன். பகவானே எதுக்கு இந்த மாரி பக்தர்லாம் அமிச்சு என் உயிரை வாங்குற? நானே இன்னைக்கு முழிச்ச முகமே சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதான் வந்து நன்னா மாட்டின்றேன் இங்க. அனுஷ்கா அம்மா இப்ப தீ மிதிக்க போறேன், நீ என்ன பண்ற? இது அப்படியே வீடியோ எடுத்து Facebook, YouTube, Twitterன்னு எல்லாத்துலயும் போடு, அதுக்கு நிறைய லைக்ஸ்லாம் வரும் சரியா? விட்டுற போறடி. மம்மி அதெல்லாம் நான் எப்பவோ ரெடி பண்ணி வச்சிட்டேன், நீ தீ மிதிக்கும் போது ஒவ்வொரு ஆங்கிள்லயும் வீடியோ எடுப்பேன், நான் கரெக்டா வீடியோ எடுத்து எல்லா சோஷியல் மீடியாலயும் போட்டுருவேன், நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத ஓகேவா? நான் தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட என்னென்ன வேணும்னு இப்பவே சொல்லி கேட்டுக்கோடி. அப்புறம் தீ மிதிச்சதுக்கு அப்புறம் அந்த சாமி குடுக்குமோ குடுக்காதோன்னு தெரியாது, அதனால வேண்டுதல் எல்லாமே சாமி கிட்ட முதல்ல சொல்லிடுடி. ஓகே ஓகே மம்மி, எங்க அம்மா தீ மிதிக்க போறாங்க, அதுக்கு பதில் எனக்கு இதெல்லாம் வேணும்னு நான் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன். சாமி சாமி எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தீ மிதிக்கிறாங்க, அதுக்கு அவங்களுடைய ஒரே ஒரு ஆசையை நீ நிறைவேற்றினா மட்டும் போதும். ஜஸ்ட் எங்க அப்பாவை நீ மினிஸ்டர் மட்டும் ஆக்கிடு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்படி மட்டும் எங்க அப்பாவை நீ மினிஸ்டர் ஆக்கிட்டோன்னு வச்சுக்கேன், உனக்கும் உண்டியல்ல எவ்வளவு காசு வேணுமோ நாங்க போடுறோம். அடிப்பாவீங்களா, சாமி கிட்டே பேரம் பேசுறாளுங்க. நல்ல பொண்ணு நல்ல அம்மா, நம்மளுக்கு என்ன, அந்த சாமியே இவங்களுக்கு நல்ல கூலி கொடுக்கும் பாரு. இந்த நெருப்பை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது, பட் ஆனா இந்த சின்ன பசங்களே தீ மிதிச்சு வந்துருச்சுங்க, இவங்களுக்குலாம் ஒன்னும் ஆகல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மட்டும் என்ன ஆயிட போகுது? நம்ம கட கட கடன்னு ஓடிடுவோம், அதுதான் நம்மளுக்கும் சேஃப்டி. ஐயோ அம்மா, காலை வைக்க முடியலையே, ரொம்ப சுடுது ரொம்ப சுடுது, ஐயோ சூடு தாங்கவே முடியலையே, ஐயோ 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 அம்மா, கால் ரொம்ப சுடுது கால் ரொம்ப சுடுது. அந்த சின்ன பசங்க மிதிக்கும் போது மட்டும் ஒன்னும் ஆகல, நான் மிதிக்கும் போது இப்படி சுடுது, என்னால இந்த சூடு தாங்க முடியலையே, எனக்கு ரொம்ப கால் பயங்கரமா சுடுது, என்னால தாங்க
தாங்கவே முடியல. இந்த தீல பாதி தீ வரைக்கும் நடந்து வந்துட்டேன். மீதி நான் எப்படி நடக்க போறேனே தெரியல. என்னால காலே வைக்க முடியல. ஐயோ அம்மா, சுடுதே சுடுதே, நெருப்பு ரொம்ப சுடுது. ஐயோ அம்மா, சுடுதே சுடுதே, சூடு தாங்க முடியலையே. முதுவெல்லாம் சுடுது, உடம்பெல்லாம் சுடுது. யாராச்சும் காப்பாத்துங்க, யாராச்சும் தூக்குங்க. முடியல, என்னால முடியல. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னால முடியல. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. ஐயோ முடியலையே முடியலையே, என்னால சுத்தமா முடியலையே. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன தூக்குங்க. என்னால எந்திரிக்கவே முடியலையே. யாராச்சும் என்ன தயவு செஞ்சு தூக்குங்க. ஐயோ மம்மி, என்னாச்சு மம்மி உனக்கு? என்னாச்சு? சீக்கிரம் ஏந்திரு மம்மி, ஏந்திரு மம்மி. என்னமோ பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி படுத்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் ஏந்திரு மம்மி, சீக்கிரம் ஏந்திரு மம்மி, சீக்கிரம். ஐயோ வவாலே, நம்ம அம்மா வலியில எவ்வளவு துடிக்கிறாங்க. சீக்கிரமா போய் காப்பாத்தியா போயா. இங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. அடப்பாமா, நீ வேற ஏன் நீ போய் காப்பாத்த? அதே நெருப்புல காலை வச்சா எங்களுக்கு சுடாது. அதான் ஐயர் ஏற்கனவே சொன்னார்ல, தீ மிதிக்க தாண்டா மஞ்சா துணி காட்டினா தள்ள மஞ்சா தண்ணி ஊத்துறோன்னு. அதெல்லாம் இந்த அம்மா கேட்காம புசுக்குன்னு போய் நெருப்புல காலை விட்டா அப்ப சுடாம குளு குளுன்னா இருக்கும். பத்தாயிரத்துக்கு தீ மிதிக்கும் போது அது வீடியோ பிடிச்சி யூடியூப்ல போடு, ஃபேஸ்புக்ல போடு, அதுல போடு, இதுல போடுன்னு விளம்பரப்படுத்தி கிடக்குது. இதெல்லாம் பண்ண தெய்வக்கு தாவம் தான் செய்யும். என்னால காப்பாற்ற முடியாதுப்பா. அப்புறம் ஏன் காலை சுட்டுச்சுன்னா நீ மருந்து போட்டு விடுவ. என் பண்டாடி கூட பட மாட்டேன் சொல்லிட்டேன். இது இவாளுக்கு நன்னா தேவைதான். தெய்வத்துக்கிட்ட போய் பணத்தி மரம் காட்டலாமா? தெய்வ சக்திக்கு மேல மிகுதி எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கிட்ட நான் மஞ்ச புடவை கட்ட மாட்டேன், மஞ்சள் தண்ணி ஊத்த மாட்டேன்னு, விரதம் இருக்க மாட்டேன்னு நேரடியா வந்து தீ மிதிக்க வந்தா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படதான் செய்யும். அச்சச்சோ, இவங்க ரொம்ப பாவம். என்னதான் இவங்க எதிரியா இருந்தா கூட இப்படி நெருப்புல விழுந்து வலியில கத்தும்போது நம்ம கண்டிப்பா இவங்களை காப்பாத்தணும். அப்படி காப்பாத்தலனா சாமி மேலதான் குற்றம் வந்துடும். அக்கா அக்கா வாங்கக்கா, அவங்க வலியில ரொம்ப துடிக்கிறாங்கக்கா. நம்ம போய் டக்குனு தூக்கி அவங்கள காப்பாத்திடலாம்க்கா. நம்ம கோயில்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தா அது நல்லா இருக்காதுக்கா. வாங்கக்கா. அவங்க நம்ம எதிரியா இருந்தா கூட பரவாயில்ல. கண்ணெதிர்க்க ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது காப்பாத்தணும்னு நீங்க தானே எனக்கு சொல்லிருக்கீங்க. அப்புறம் ஏன்க்கா நின்னு யோசிக்கிறீங்க? வாங்கக்கா வாங்க, அவங்கள தூக்கலாம் வாங்க. ஆமாப்பா ஆமாப்பா, நிலா சொல்றதா சரிதான்ப்பா. வாங்கப்பா, சட்டுன்னு அவங்கள தூக்கி நம்ம காப்பாத்திடலாம். ஐயோ அம்மா, வலிக்குதே வலிக்குதே, சூடு தாங்க முடியலையே. பொறுமையா என் கையை பிடிச்சிட்டே எந்திரிங்க, இல்லனா நெருப்பு உங்களை ரொம்ப சுட்டுடும். சீக்கிரமா எந்திரிச்சுக்கோங்க. என்ன இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நெருப்பு என் காலை சுடவே இல்லையே. எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இல்ல பூல நிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இவங்க என்னடானா இந்த நெருப்புல விழுந்தது உயிர் போற மாதிரி கத்துறாங்க. அப்படின்னா இவங்க கிட்ட உண்மையான பக்தி இல்ல போல இருக்கு. இவங்க சரியா சாமிக்கு விரதம் இருக்கல, பயப்படல. அதனாலதான் இவங்களுக்கு நெருப்பு சுடுது. ஆனா நம்மளுக்கு இந்த நெருப்பு சுடல. நம்ம பயபக்தியோட சாமி கும்பிட்டதுனாலதான் நம்மளுக்கு இந்த நெருப்பு சுடல. சீக்கிரமா எந்திரிங்க, சீக்கிரமா எந்திரிங்க, இல்லனா நெருப்பு உங்களை பொசுக்கிடும். சீக்கிரம். அம்மா அம்மா, அப்படிதான் அப்படிதான், சீக்கிரம் தூக்குங்க. அப்படிதான். ஐயோ அம்மா, அப்படிதான் அப்படிதான், தூக்குங்க தூக்குங்க என்ன. ஐயோ அம்மா. அம்மா அம்மா, உனக்கு ஏதோ பெருசா அடிபடலல, உனக்கு ஏதோ ஆகலல? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேம்மா. அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. நானு நெருப்புல கொஞ்சம் இறங்கினோடனே என் கை காலெல்லாம் சுட ஆரம்பிச்சிடுச்சு. காலெல்லாம் ரொம்ப சுட்டதுனாலதான் நான் தவறி கீழே விழுந்துட்டேன். என்னால சுத்தமா முடியல. என் முதுகு பின்னாடி எல்லாம் நெருப்பு பயங்கரமா சுட்டுடுச்சு. இனிமேலு சாமி விஷயத்துல எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏமா, நான் தான் நோக்கு அப்பவே சொன்னேன்ல, தீ மிதிக்கிறதா இருந்தா 48 நாள் கடுமையா விரதம் இருந்து அந்த அம்பால நல்லா வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் துணி கட்டிண்டு மஞ்சள் தண்ணி ஊத்தின்னு தான் வந்து தீ மிதிக்கணும். நீ நினைச்ச நேரத்துக்குலாம் வந்து தீ மிதிக்க முடியாது. இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது. அதனாலதான் நீ ஏறின உடனே உனக்கு நெருப்பு சுட ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களை பாரு, சின்ன பசங்க, அதுக்கு இந்த நெருப்பே சுட்டு இருக்காது. இன்னும் சொல்ல போனா அதுங்களுக்கு இந்த நெருப்பு சுத்தி இருக்கிற பூ மாதிரி இருந்திருக்கும் நெருப்பு. ஏன்னா அந்த கள்ளங்கபட இல்லாத மனசுல சாமி பக்தியும் நல்ல மனசு இருக்கிறதுனால அந்த அம்பாலே அந்த குழந்தைகளை காப்பாத்துவா. புரியுதா? இப்பயாச்சும் சாமி விஷயத்துல விளையாடாத. உன்னோட பணத்திமிரு, அதிகாரம், ஆணவத்தை எல்லாம் கோயிலுக்கு வெளியே விட்டுட்டு சாமிக்கு வந்து கும்புற வழிய பாரு.